வார்த்தைகளாலேயே காயப்பட்டு வேதனையில் இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்தியன் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் அன்பா சொல்றேன், இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து வெளிநாட்டில் இருக்க நிறைய குடும்பங்கள் போல காயப்பட்ட உடனே உன்னோட வாழ மாட்டேன்னு எழுந்து வெளியே போறவங்களாம் கிடையாது. நம்ம இந்தியன் ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சகிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே அவங்க பழக்க வைக்கப்பட்டாங்க. நம்ம அப்படியே சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன வயசுல இருந்து, சகிச்சுக்கணும், அமைதியாக போயிடு, எதிர்த்து பேசாத, கொஞ்சம் சாந்தமாக இருந்துக்கோ, பொறுமையாயிரு, இந்த மாதிரிலாம் சொல்லி 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 வீட்டில் வளர்த்துடுறாங்களா. அதனால எவ்வளோ பிரச்சனை நடந்தால் கூட வெளியே அவங்க சொல்கிறதே கிடையாது, வெளியே யார்ட்டையும் பேசுறது கிடையாது. அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு அசை போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. பட் தட் டசன்ட் மீன் தேர் ஆல் ஓகே. அதனால அவங்க எல்லாம் குணமாக இருக்கிறாங்க, சௌக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பாருங்க, நம்ம ஊரில் வந்து இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சுன்னு சொன்னால் சமுதாயம் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதனால குடும்பம் பிரச்சனைகள் இருக்குன்றதை வெளியே சொல்றதுக்கு எல்லாம் தாங்கிட்டு பேசாமல் இருக்காங்க. அதனால தங்க பிரச்சனைகள் வெளியே சொல்றது கிடையாது. ஆனால் உண்மை நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவங்கள போய் டீப்பாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்ககிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா சில கண்ணீரே விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸாக நான் அந்த ஃபேமிலியில் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஹர்ட் என் வாழ்க்கையில் இருக்கு, எவ்வளோ காயப்பட்டிருக்கேன் நான். ஒவ்வொரு நாளும் என்னை சபிச்சு, என்னை காயப்படுத்தி, புண்படுத்தி, என்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் என்னை சொல்லி சொல்லி அவங்கள சுட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது கணவனாகவும் இருக்கலாம், அது மனைவியாகவும் இருக்கலாம். சில பிள்ளைகள் கூட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் அ குட் வேர்ட், அப்படி பியர்சிங் வேர்ட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியங்கள் என்னன்னா, நீண்ட காலம் அவங்க லைஃப்ல வந்து அவங்க நிறைய வூண்ட்ஸ் தான் டெவலப் பண்றாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில வந்து ஹெல்த்தியா அவங்க மாறுறது இல்லை. அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடும்.